Alpha Grace AG Church presents Living Word Jesus, ஜீவ வார்த்தை இயேசு. மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். மனமிரங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வார். யெகோவா ராபா, இன்றும் வாழ்கிறார். அரங்களை தட்டி சததவே தேவனை ஆராதிப்போம். எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி வார்த்தைகளை சுகமே
வாய்த்தந்து மனம் சத்தமாய் யெகோவா இந்தோ கை வைத்து சத்தத்தை வைத்த மரப்பால் சுகம் தரும் கையை நல்லா வைத்து சத்தத்தை வைத்து யெகோவா ராப்பா யெகோவா என்ன சத்தமாய் இன்னைக்கு ஜெபிக்கும் வார்த்தை மாறாதது. லிவிங் வேர்ட் ஜீசஸ், ஜீவ வார்த்தை இயேசு. கை வைத்து கிருபை கேளுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை என் வாழ்க்கையில வேணும் ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை. சீக்கிரம் வாய் திறந்து பேசுங்க வேகம். நீர் சொல்ல ஆகும், என்ன செய்யும்? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில வரணும்? நீ சுகமா இருப்பாயான்னு கர்த்தர் சொல்லணும். உன் கைகளின் பிரயாசத்தை நீ அப்படின்னு அவர் சொல்லணும். இல்லை, உன் அப்பத்தின் தண்ணீர் என்ன செய்வாரு? கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? நிறைவேறிக்கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒழுங்கா கேட்டீங்கன்னா வசனம் உள்ள போச்சுன்னா சீக்கிரம் முடியும். இல்லை, குழந்தை சரியா சாப்பிடலைன்னா ஊரெல்லாம் கொண்டு போய் சாப்பிட வைக்க வேண்டியிருக்குல்ல. ஒழுங்கா தெரிஞ்சுன்னா பிரச்சனை கிடையாது. இதே போலதான் கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கவனியுங்கள், கவனமாய் கவனியுங்கள். இது ஏதோ திடீரென்று வருகிற வார்த்தை அல்ல. இயேசு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். அவர் வலையை போடுன்னு சொன்னா போட்டா மீன் தானா கிடைக்கும். அவர் சொன்ன வேலைக்கு போய் அவர் சொல்லி என்ன செஞ்சாலும், என்ன சொன்ன செஞ்சாலும், யார் சொல்லி செய்யுங்க, யார் சொல்லி செய்யுங்க. ஒரு ஆஸ்பத்திரி போனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, நல்ல டாக்டர் தரணும். அப்புறம் அவன் ஊசியை கண்ட இடத்துல போட்டுட்டு பாருங்க, அதனால 1008 பிரச்சனை வரக்கூடாது. எல்லாமே தேவன் டைரக்ட் பண்ண ஆசை புரிஞ்சா மட்டும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி. எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்ய ஆசைப்படுறீங்க? எல்லாம் அவன் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார்னு போனேன், இவர் சொன்னார்னு போனேன், இவர் டைரக்ட் பண்ணாரு, இவர் அட்ரஸ் கொடுத்தாரு, அவர் அட்ரஸ் கொடுத்தாரு. அட்ரஸ் கொடுத்தவன் அட்ரஸ் இல்லாம ஆயிடுவான். ஆனா தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறவர் அங்கேதான் இருப்பார். வார்த்தை நிறைவேற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. Jesus was sitting and he was watching. He has been speaking. These disciples have been doing the things and he is watching how it is going to happen. And Jesus sees that it is being accomplished. தேவன் அங்கே இயேசு நிறைவேறுகிறதை அவர் கண்ணாலே பார்த்து களி ஊறுகிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படி நடக்குதா? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறி தேவன் மகிழ்ச்சி ஆகிறாரா? காலையில் எழும்பி கர்த்தர் சொன்னபடியே செஞ்சாரு, பாரு இப்படி நிறைஞ்சிருக்குத, பிள்ளைக்கு இப்படி அற்புதம் நடந்திருக்குத, கர்த்தர் இந்த ஆச்சரியமா தேவை சந்திச்சாருன்னு சொல்ல முடியுதா? Do you have that experience in your life? உங்க வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்குதா? தேவனுடைய வார்த்தை. இங்க இரண்டாவது வியாதிக்கு சுகத்துக்கு யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. வியாதி சுகமாக முதலாவது என்ன மன்னிக்கப்பட வேண்டும்? புரிந்தவர்கள் மட்டும் சொல்லுங்க. ஆமா, வியாதி சுகமாகணும்னா வெறும் டயட்ல கண்ட்ரோலா இருந்தா போதும். சுகரை சாப்பிட்றாத, லட்டை சாப்பிட்ற, இது மட்டும் கிடையாது. இது மட்டும் கிடையாது. அதை மட்டும் கரெக்டா செஞ்சுட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு அக்கிரமத்தையும் பண்ணிட்டு அவளை டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் போயிட்டு சுத்த வேண்டிய இடத்துலாம் சுத்தி முடிச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன டயட் கண்ட்ரோலா இருந்தாலும் என்ன கண்ட்ரோலா இருந்தாலும் வியாதி சுகமாயிடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும். பலவீனம் உள்ள இடத்துல கவிச்சு ஜெபம் நம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும், கழுவும். ஹல்லேலூயா. சரீரத்தில் உள்ள அவயவங்களில் ஒவ்வொரு அவயவங்களில் வியாதிகள் வரும்போதும் அந்த அவயவத்தினால் என்ன நடந்தது என்று கர்த்தரிடம் போய் சொல்லி ஜெபம் பண்ணணும். தேவனிடத்துல கேட்கணும். ஒரு அவயவத்தை, நீ தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிற, ஏன் அவன் ஹார்ட்டை தொட்டான், ஏன் அவன் லங்ஸை தொடுறான், ஏன் அவன் மூக்கு தொடுறான்? சத்திரி எப்படி வந்து அவனை தொற்றுவானா? If you don't allow him, அவனை அலோவ் பண்ணாம இருக்கிறதுக்கு யாருடைய வார்த்தை தான்? கர்த்தருடைய வார்த்தை. அவரால் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. யாருடைய ரத்தத்தால் கழுவப்படணும்? இன்னைக்கு அநேகருக்கு இந்த கிரானிக் டிசீஸ், கண்டினியூ டிசீஸ், எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு நாட்கள் செல்ல செல்ல எல்லாருக்கும் ஒரு பெருமை. வியாதியை வெளியே சொல்றது ஒரு பெருமை. எங்க அப்பா சிக்கா இருக்காரு, எங்க அம்மாக்கு உடம்பே சரியில்லை, டெய்லி ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் தலையங்கத்தில் போடணும். இதெல்லாம் எப்படி இருக்கும்ல? என்ன சாட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், நான் கம்பீரமாக இருக்கிறேன், இல்லை என் நாவு நல்லா சுகமா இருக்குது, என் ஹார்ட் நல்லா இருக்குது, என் லங்ஸ் நல்லா இருக்குது, என் கிட்னி நல்லா இருக்குது,
சரீரம் ஏங்குது, நடக்க முடியுது, வயிறு எரியுது பாருங்க சிலருக்கு. இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோன்னு சொல்லிட்டு எளிமையும் நிற்க வச்சிருப்பாரான்னு பயந்துட்டு இருப்பாங்க. நிற்க தான் வைக்க போகிற நேரத்தில் எத்தனை பேருக்கு சுகம் வேணும்? ஹல்லேலூயா. யார் சொன்ன சுகம் வருது? அங்கே யாருடைய ரத்தத்தினால சுகம் வருது? ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம், அவருடைய ரத்தத்தால் என்ன செய்யப்பட வேண்டும்? கழுவப்பட வேண்டும். 6:6 லுக்கா 6:6 நல்ல கவனமா கவனிங்க. லுக்கா 5:5 ஒரே வார்த்தையில் தள்ளாத மீன்களை பிடிக்க வைத்தார். இன்றைக்கு யார் இந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்றாங்களோ, இன்னைக்கு நான் 5 காரியத்தை நான் டெக்ளேர் பண்ண போறேன். இந்த 5 யாருக்காவது ஒண்ணு அல்லது 5மே நடந்துரும். இந்த வார்த்தையை பொழுது கவனமா யார் கவனிக்கிறீங்களோ, யார் இந்த வார்த்தையை உள்ள ஏற்றுக்கொள்கிறீர்களோ, லிசன் ஹியர், லுக் ஹியர், யார் கவனிக்கிறீர்களோ, பி கேர்ஃபுல் டு ஹியர் தி வேர்ட். தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கவனிக்கிறவங்க. முதலாவது அவருடைய வார்த்தை திரளான மீன்களை கொண்டு வந்தது. 2வது வார்த்தை சுகத்தை கொண்டு வந்தது. 3வது வார்த்தை கை நீட்ட முடியாதவனுக்கு கை நீட்ட வச்சார். கை சூம்பி போச்சு. 6:6 சூம்பின வேறொரு ஓய்வு நாளிலே அவர் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து உபதேசித்தார். அங்கே சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன் இருந்தார். சூம்பின வலது கையுடைய ஒரு மனுஷன். கவனிங்க, என்ன கையுடைய மனுஷனா? சூம்பி போகுது. ஏதாவது ஒன்று மட்டும் வீங்கி ஒன்று மெலிசா இருந்தால் எப்படி நல்லாவா இருக்கும்ல? சூம்பின கை. இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எது சூம்பி போயிடுச்சு? இன்னைக்கு சிலருக்கு ஜப வாழ்க்கை அப்படியே சூம்பி போயிருக்கும். பிக்னிக் பெருசாக தெரியும். சிலருக்கு ஹாஸ்பிட்டல் ரொம்ப பெருசாக குண்டு கொண்டுன்னு இருக்கும், ஆனால் சுகம் பெறதெல்லாம் லீனாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எது சூம்பி போய் கிடக்குது? எது குண்டு கொண்டுன்னு இருக்குது? இல்லை, சிலதெல்லாம் மேக்னிஃபைடாக தெரியுது, சிலதெல்லாம் சூம்பி போய் கிடக்குது, சூம்பி போய் கிடக்குது. அந்த ஆண்டவர் அங்கே பார்க்கிறார், சூம்பின கையுடைய ஒரு மனிதன். எல்லாமே சரியா இருந்து ஒரு கை சூம்பி போயிருந்தா உடனே அதை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம லைஃப்ல வீக்கா இருக்கிற சில காரியங்களை கண்டுபிடிக்கணும். எல்லாம் இன்னைக்கு ஆண்டோட கேளுங்க, என் வாழ்க்கையில் எது சூம்பி போயிருக்குது? ஜப வாழ்க்கையா, துதி வாழ்க்கையா, உம்மை தேடுகிற வாழ்க்கையா, வசனத்தை வாசிக்கிற வாழ்க்கையா, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிற வாழ்க்கையா, அல்லது என் வாழ்க்கையில் என்ன சூம்பி போயிருக்குது? உலக காரியங்கள்லாம் குண்டு கொண்டு இருக்குது. வேலைக்கெல்லாம் டக்கு டக்குன்னு போயிடுறோம், லீவ் போட மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், வேலை வேலை, படிப்புக்கெல்லாம் போயிடுவோம், டியூஷன் ஓடிடுவோம். ஆனா சூம்பி போறது எது? கர்த்தருடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், ஜபம், வார்த்தை, இதெல்லாம் என்ன செஞ்சு போயிடுது? சூம்பி போறதுன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அது அர்த்தம் தெரியுமா? ஒரு கை குண்டா இருக்கும், இன்னொன்று கை எப்படி இருக்கும்? மெல்லிசா இருக்கும். இந்த சூம்பி போன கையுடையங்களாம் பார்த்தீங்கன்னா அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை தேவன் பார்க்கிறார். பார்த்துட்டு உடனே சொல்றாரு, அதுக்கு சூம்பி போன கையுடையவனுக்கு தேவன் சொல்ல வார்த்தை நல்லா கவனிங்க. கையை சூம்பி இருக்குன்னு கீழே போட்டுறாத, வச்சுட்டு இல்லாதப்பா. 10ஆம் வசனம் வாசிங்க. உன் கையை நீட்டு என்றார். கையை நீட்டு. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பி, தேவனை துதிக்க ஆரம்பி. எதை செய்ய முடியவில்லையோ அதை செய்து பார், உடனே அங்க அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய வித்தியாசமான வார்த்தையை நான் கவனிச்சிங்களா? மீன் இல்லாத கஷ்டப்பட்டவங்களுக்கு வலையை போடுன்னு சொல்றார். அந்த வார்த்தை வித்தியாசமா இருக்கு. திமிர்வாதக்காரனுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ சுகமாக என்று சொல்லுகிறார். இந்த சும்பி போன மனுஷனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை, சுகமாவாயாக. கவனியுங்கள், சுகமாவாயாக என்று சொல்லவில்லை. அவன் கையவே அவனையே நீட்ட வைக்கிறார். இதெல்லாம் யாருடைய வார்த்தை? அதனாலதான் ஒரு சிஸ்டருக்கு சொல்ற மாதிரி இன்னொரு சிஸ்டருக்கு சொல்ல மாட்டார், ஒரு அக்காவுக்கு சொல்ற மாதிரி இன்னொரு அக்காவுக்கு சொல்ல மாட்டார். அவங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட யார் பேசுவா, அந்த வார்த்தையின்படி செய்தால் தேவன் அதை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சும்பி போன கையா இருந்தா நம்மளை தான் என்ன செய்யணும்? அதை நம்ம தான் நீட்டணும். ஜெபிக்காம இருந்தா ஜெபிக்க ட்ரை பண்ணணும், வாசிக்காம இருந்தா வாசிக்கணும், ஆலயத்துக்கு போகாம இருந்தா ஆலயத்துக்கு போக ட்ரை பண்ணணும். இதெல்லாம் மிக முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. சூம்பி போன நம்முடைய வாழ்க்கை, நம்ம சரீரத்தில் ஏதாவது ஒன்று சூம்பி போனால் பார்க்கறதுக்கு நல்லாவா இருக்கும்ல? அப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சரியான ஒரு லெவலில் இருக்க முடியும். யார் உதவி செய்யணும்? தேவன் உதவி செய்யணும். அந்த 10ஆம் வசனம், உன் கையை நீட்டு என்று சொன்னார். உடனே அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். அவன் என்ன செய்தான்? யார் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான்? 10ஆம் வசனம், யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான்?
என்ன காரியம் சரியாகனாலும் யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும்? If you obey the word of God, if you obey the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அவ்வளவுதான். அவன் கையை நீட்டினதே கிடையாது, பிராக்டிஸ் பண்ணதே கிடையாது, நீட்டவும் முடியாது, ஒன்றும் செய்யவும் முடியாது. ஆனால் ஜீசஸ் சொல்லிட்டாருன்னு அவன் ட்ரை பண்ணி பார்த்தது அது மேலே வந்துருச்சு, அவ்வளோதான். யார் சொல்கிறாருன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். இயேசு சொல்கிறத என்ன செஞ்சு பார்க்கணும்? ட்ரை பண்ணி பார்த்தா உடனே அங்கே அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. இப்போ 2 கை உங்களுக்கு நல்லா இருக்கான்னு காமிங்க பார்க்கலாம். எல்லாம் 2 கை வைத்து காமிங்க. சூம்பி ஈம்பி இருக்கான்னு பார்க்கலாம். நல்லா கையை அசைச்சு காமிங்க. தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து உங்கள் 2 கையை நல்ல கையாக கொடுத்ததுக்காக தோத்திரம். அப்படி மேலே தூக்கி இப்படி கை தட்டுங்க பார்க்கலாம். தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் கைகளை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இங்கே சூம்பின கையுடைய மனிதன் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 7:11 எடுத்தால், மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். வேகமாய் போலாம். 13ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, கர்த்தர் அவளை பார்த்து, அங்கே மரித்த ஒரு வாலிபன் இருக்கிறான். அந்த மரித்த வாலிபனுடைய தாய் அங்கே பக்கத்துல போறா. அந்த மரித்த வாலிபன் அருகில் அங்கே போய் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, முதலாவது அந்த மரித்த வாலிபனுடைய தாயை பார்த்து அவளோடு கூட பேசுகிறாள். என்ன பேசுறாரு? அழாதே, அழாதே. ஹல்லேலூயா. என்ன செய்யலாதே? அழாதே, அழாதே என்று சொல்லுகிறார். அழாதே என்று சொல்லுகிறார். அழாதே என்று சொன்னவர் தான். அவ அழாம அந்த வாழ்க்கையில அற்புதம் செய்ய அவரால் யாரால முடியும்? தேவனால முடியும். இந்த உலகத்தில் அழாதேன்னு சொல்ற எல்லாரும் நம்ம அழுகை நிறுத்த முடியாது. ஆனால் தேவனால் அதை செய்ய முடியும். நம்முடைய அழுகை நிறுத்த யாரால முடியும்? வேதத்தில் அழுகையை நிறுத்தின அநேக சம்பவங்கள் இருக்குது. ஆண்டவர் அநேக இடங்களில் தேவன் அழுகையை நிறுத்தி இருக்கிறார். இப்போ அழுகையை நிறுத்திட்டு 14ஆம் வசனம், உடனே அங்க போறார். வாலிபன் படுத்திருக்கிற செத்து போனவன்ட்ட போறார். கிட்ட வந்து பாடையை தொட்டார். பாடையை தொட்டு அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். உடனே நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அம்மாக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை அம்மாக்கு, செத்து போனவனுக்கு சொல்ல வேண்டிய செத்து போனவனுக்கு. தாயை பார்த்து அழாதே என்று சொன்னவர் செத்து போன வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு. ஹல்லேலூயா. மரித்த சடலத்தை பார்த்து யாராவது இப்படி பேச முடியுமா? முடியாது. யார் மட்டும் தான் பேச முடியும்? இயேசு, அவருடைய வார்த்தை மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ளது. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை வல்லமையுள்ள நம்பர்ல கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கையபடி வைத்துங்க. ஆண்டவர் வலையை போடுங்கள் என்று சொன்னபோது திரளான மீன்கள் கிடைத்ததே. 2வது பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எழுந்து நட என்று சொல்லும்போது திமிர்வாதக்காரர் எழுந்து நடந்தானே. சும்மின கையுடைய மனிதனை கையை நீட்டு என்று சொல்லும் போது உடனே அவன் என்னானே? சஸ்தமான. இதெல்லாம் யாருடைய வார்த்தை? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறீங்க? அவர்களுக்கு ஏற்ற வார்த்தையை தேவன் தருவார். அங்கே பெண்ணை பார்த்து தாயை பார்த்து அழாதே என்று சொன்னார். அழாதே. அவ வாழ்க்கையில் அன்னையோட என்ன நின்று போச்சு? அழுகை. ஏன்னா பையன் எழும்பிட்டான். அவ வாழ்க்கையில அங்கே அழுகை நின்று விட்டது. அழாதே. உடனே வாலிபனோ எழுந்து விட்டான். அந்த வசனம் 16 இருக்குது. எல்லாரும் பயந்து, இவர் யாரு? மகா பெரிய தீர்க்கதரிசி என்று. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர், மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கைவிட்டு. இயேசு பெரிய தீர்க்கதரிசி இல்ல, மகா பெரிய தீர்க்கதரிசி. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அப்படின்னா நல்ல கவனிங்க. அந்த வார்த்தை என்ன? வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தை ஆதியிலிருந்தே இருக்கிறார். பிதாவாகிய தேவன் மானம் உண்டாக வார்த்தை பேசும்போது அந்த வார்த்தை யார்? ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாக வெளிப்படுகிறார். அந்த வார்த்தையான இயேசு தான். அந்த யோவான் 1:14 வாசித்தீங்கன்னா, வார்த்தை மாமிசமாகி. வார்த்தை என்ன ஆகுமா? மாமிசமாகி. இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் மாமிசமாகிட்டு இருக்குது. நீ சொல்லிடுவே செத்து போன்னு சொன்னா அது அப்படியே நடந்துடும். அது மாமிசமாகி அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடும். நீ எல்லாம் இங்க புனைக்க போற அப்படின்னு சொல்ற வார்த்தை அப்படியே நடந்துருது. நம்ம சொல்ற வார்த்தைகள் எல்லாம் மாமிசமாக மாறும். அது உருவெடுக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை உருவெடுக்க ஆரம்பிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை செய்ய அவர் ரெடியா இருப்பார். சாத்தான் அவனுடைய வார்த்தையை செய்வதற்கு எப்படி இருப்பான்? அவன் ரெடியா இருப்பான். சாத்தானுடைய வார்த்தையை பேசிட்டா உடனே அந்த வார்த்தையை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சாத்தான் அவன் தூதர்களோடு ரெடியா இருப்பான்.
யாருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்றணும்? யாருடைய வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற விரும்புறீங்க? யாருடைய வார்த்தை நிறைவேறணும்? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. முதலாவது தேவன் லூக்கா 5:5 என்ன வார்த்தை சொன்ன சத்தமா சொல்லுவோம். புரிந்தவர்கள் எல்லாரும் வலையை போடுங்கள். என்ன அற்புதம் நடந்தது? மீன்கள் வலை கிழிந்து போத்தக்கதாக. இரண்டாவது தேவன் தீவிரவாதக்காரனை பார்த்து என்ன சொன்னார்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நடந்தது என்ன? தீவிரவாதக்காரன் எழுந்து நடந்தான், அவன் சொஸ்தமாகி சென்றான். ஆமென். சும்மின கையுடைய மனிதனுக்கு தேவன் என்ன சொன்னார்? உன் கையை நீட்டு. நீட்டினானா? கீழ்ப்படிந்தான். உடனே அந்த கை நீட்டப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு விளங்குது ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது? இப்பொழுது அன்னைக்கு ஆண்டவர் இயேசு அப்படி நேரா பேசுனா, இன்னைக்கு இயேசு உயிரோடு இருந்தா இப்படிதான் பேசுவார். இன்னைக்கு நம்ம ஆலயத்தில் கொண்டு வந்து ஊழியர்கள் மூலம் பேசுகிறார். அந்தந்த இடத்தில் தேவன் தம்முடைய ஊழியர்கள் மூலம் என்ன செய்கிறார்? பேசிக்கொண்டு இருக்கிறார். 7ஆம் அதிகாரத்தில் மரித்த வாலிபனை பார்த்து, வாலிபனே எழுந்திரு என்றார். ஸ்திரீயை பார்த்து அழாதே என்றார். ரெண்டுமே அங்கே அற்புதம் நடந்துச்சு. லூக்கா 22க்கு வருவோம். கடைசியாக நான் சிம்பிளா சொல்லி இப்போ முடிக்க போறேன். இந்த இடத்துல பேதுருவை யோவானை நோக்கி, இன்றைக்கு அந்த 22:1 முதல் வசனத்தை முதல்ல வாசித்தீங்கன்னா, பாஸ்கா பண்டிகை வந்து விட்டது. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிட்டு. கவனிங்க, பாஸ்கா அந்த அப்ப பண்டிகை வந்து விட்டது. அதுக்கு நம்ம அங்க ஆயத்தப்படுத்தணும். ஜீசஸ்க்கு வந்து அவருக்கு வீடு வாசல் அப்படிலாம் கிடையாது. அவர் இயேசு உலகத்தில் வந்து இருக்கிறாரு, எல்லாம் போயிட்டே இருக்கிறார். ஆனா அவருக்கென்று திறக்கப்பட்ட வீடுகள் உண்டு, அவருக்கென்று காரியங்கள் உண்டு. அப்போ இந்த டிசைபிள்ஸ் கேட்கிறாங்க. 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு யோவானை பார்த்து ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுறாரு, பஸ்காவை புசிக்கும்படிக்கு நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். நீங்கள் போய் அதை என்ன செய்யுங்கள்? ஆயத்தம் பண்ணுங்கள். நல்ல கவனிங்க, இந்த முக்கியமான கான்டெக்ஸ்ட்ல கவனிங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஒன்றை நடத்த சொல்லும் போது எப்படி உங்களை நடத்துவார்? தேவன் எப்படி வழிகாட்டி நடத்துகிறார்? உடனே அவங்ககிட்ட சொன்ன உடனே வாசிங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி அவங்க கேட்கிறாங்க. நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ண? உடனே ஆண்டவர் இயேசு பேசுறார் 10ஆம் வசனத்துல, தண்ணீர் சுமந்து வருகிற, தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். போதும், கவனிங்க. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறாரு, தீர்க்கதரிசி. ஒரு மனுஷன் தண்ணி கூட சுமந்து வர்றது அவருக்கு தெரியும். அவன் இந்த எந்த வீட்டுக்குள்ள போவானோ அவருக்கு தெரியும். இப்ப கவனிங்க எல்லாரும். You must understand the prophets. You must understand the prophetical spirit. The prophets can understand people. The prophetic spirit can understand anything. தீர்க்கதரிசியாகிய இயேசு ஒரு மனிதன் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கிட்டு வர. நல்ல கவனிங்க. அதிகமா தண்ணி சுமக்கிறது யார் தான் சுமப்பா? பெண்கள் தான் சுமப்பா. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துல யார் சுமந்துக்கிட்டு வர? ஆண் சுமந்துக்கிட்டு வரான். ஏன் அப்படின்னா, பெண்கள் வந்து சின்ன குடத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, 2 குடத்தை தூக்கிட்டு வருவாங்க. இவன் நல்ல பெரிய மெட்டலில் பெரிய இதில் தண்ணியை தூக்கிட்டு வர வேண்டிய நிர்பந்தம் அவனுக்கு இருந்திருக்கும். இது முக்கியமான ஒரு கான்டெக்ஸ்ட், சரியான இது. அப்போ டிசைபிள்ஸ் யோசிக்கிறாங்க, பொம்பளை தானே என்ன எடுத்துகிட்டு வருவான், எப்படி ஆம்பளை தண்ணி எடுத்துகிட்டு வரான் அப்படின்னா, போனால் சொன்ன மாதிரி யார் தண்ணி எடுத்துகிட்டு வரான்? ஒரு ஆண் தண்ணி எடுத்துகிட்டு வரான். உடனே இயேசு சொல்லுகிறார், அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு வருகிற பின்னாலே என்ன செய்யுங்க? போங்க, வேகமா போலாம். வசனம் 15 வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். அதுக்கு முன்னால அவங்க இந்த தண்ணீர் குடம் அந்த மனிதனுக்கு பின்னாலே போறாங்கல்ல, அதை வாசிங்க. 22:12. அவர்கள் போன போது அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே? நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகிற வீட்டுக்குள் நீங்க என்ன செய்யணும்? போய் என்று. உடனே அதே போல 14 வசனம், வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷரோட என்ன செய்யணும்? பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார். அப்போ இப்படி அந்த மனிதன் அப்படியே அவங்க ஃபாலோ பண்றாங்க, கரெக்டா போறாங்க, அந்த வீட்டை கண்டுபிடிக்கிறாங்க. 12வது வசனத்துல, கம்பளம் முதலானவைகள் செய்யப்பட்டிருக்கிறது, விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். இப்ப 13வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் போய் தங்களிடம் சொல்லுங்க. அவர்கள் போய் அவர் சொன்னபடியே முதலாவது கண்டு. யாரை பார்த்தாங்க? அப்போ
தண்ணீர் சுமந்து கொண்டு வருகிற அந்த மனிதனை கண்டு பிறகு பஸ்காவை என்ன செய்ய போன்றாங்களா? ஆயத்தம் பண்ண போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றும் பொய்யாகாது. தேவனுடைய வார்த்தை ஒன்று பொய்யாகவே. ஆண்டவர் உன்னை பார்த்து இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி இதை செய், இந்த இடத்துல போய் வேலை எடு, இந்த காரியத்தை செய், இப்படி போகும்போது இப்படி நடக்கணும்னு சொன்னார்னா தேவனுடைய வார்த்தை அப்படியே வந்து பலிக்கும். Do you get the directions of God? Do you accept the directions of God? தேவனுடைய வழிநடத்துல நம்ம கேட்கிறோமா? இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க வந்து கேட்க மட்டும் தான் செய்யறாங்களோ ஒழிய யாரும் அதன்படி என்ன செய்யறது இல்லை, செய்யறது. அதனால ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஊழியக்காரங்க சொல்றதெல்லாம் இப்போ இந்த காலங்கள், அந்த காலங்கள்லாம் ஊழியக்காரங்கள் சொன்னதை அப்படியே செய்வாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாலாம். இப்போ எஜுகேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, பணங்கள் வந்துருச்சு, கார்கள் வந்துருச்சு, வீடுகள் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, டிவியில் பேசிக்கிறாங்க, செல்ஃபோனில் பேசிக்கிறாங்க, டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் போய் நல்லா கவனிங்க, நான் சொல்ற சீரியஸ் மேட்டர் சொல்றேன். ஏன் உன் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை நிறைவேறல அப்படின்னா, எல்லாருடைய வார்த்தையை நீ கேட்ப, எல்லாருடைய நீ கன்சல்ட் பண்ணுவ, ஆனா யாருடைய வார்த்தையை பின்பற்றதில்லை? தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதில்லை. தேவன் சொல்லுகிற வார்த்தை அற்பமாக தான் தெரியும். தண்ணி தூக்கிட்டு வர்றான், அவன் பின்னால போ அப்படின்னு சொல்றார். இது ரொம்ப ஒரு சிம்பிளா தெரியுது, சாதாரணமா தெரியுது. வேற ஏதாவது சொல்லி இருந்தா அது ரொம்ப ஜிக்ஜாண்டிக்கா தெரியும். ஆனா சிம்பிளா சொல்றார் ஆண்டவர். தேவனுடைய வார்த்தை சரியானது. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க ஆட்களை உயர்த்துறதுக்கு சிம்பிளா தான் பேசுவார் ஆண்டவர். ரொம்ப ட்ரெமெண்டஸா தெரியாது. சாதாரணமான காரியங்கள் மூலமாவே பெரிய காரியங்களை யார் செஞ்சிருவா? தேவன் செய்து விடுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கை வைத்து, யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, மாறாத வார்த்தை. இதைத்தான் சங்கீதம் 33:9 எடுத்து வாசிப்போம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் ஆவியும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வசனத்தை வாசிப்போமா? நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற அந்த விதை எப்படி இருக்குமா? வசனத்தை கேட்டு அதை தங்கள் இருதயத்தில் வைத்து பலன் கொடுக்கிறவர்களா இருப்பார்கள். இப்ப கூட இவ்வளவு பிரசங்கத்தை மாசம் மாசம் கேட்கறீங்க, வாரம் கேட்கிறோம். நம்ம லைஃப்ல ஏன் ஒண்ணு கூட நடக்கல? அந்த வார்த்தைகள் சரியான இடத்தில் விதைக்கப்பட்டு அதே வார்த்தையை பேசி அதே கர்த்தருடைய வார்த்தையை நாம சொல்வோம் என்றால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் நிச்சயமா என்ன செய்யும்? லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், அந்த வசனத்தை காத்து பொறுமையுடனே என்ன கொடுக்கிறாங்களா? பலன் கொடுக்கிறாங்க. கரங்களை வைத்து கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் வலையை கிழிந்து போகத்தக்கதாக அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். எப்படி? தேவன் சொன்ன ஒரே வார்த்தையில் திமிர்வாதக்காரன் சொஸ்தம் அடைந்து எழுந்து நடந்து போனான். யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. சும்மின கையுடைய மனிதன் அவனுடைய கையை நீட்டினான். யாருடைய வார்த்தையினாலதான்? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரியுதா? யாருடைய வார்த்தை மேலாத நம்புறவங்கள கையை வைத்து ஆண்டுடைய வார்த்தையை நம்ப ஆயத்தமா இருக்கிறவங்க எத்தனை பேர்? உங்க வாழ்க்கையில் இவருடைய வார்த்தை நிறைவேறணுமா? யாராவது சொல்றது, மனுஷன் சொல்றது, இந்த வார்த்தையா நீ நம்பிக்கிட்டு இருக்கிறியா? தேவனுடைய வார்த்தையை நீ நம்புகிறியா? இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க, தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையும் பொய்யாகாது. இன்றைக்கு தேவன் தம்முடைய ஊழியர்களை கொண்டு பேசுகிறார். ஊழியர்களை கொண்டுதான் தேவன் சொல்லுகிறார். தேவனுடைய ஊழியர்கள், தீர்க்கதரிசிகள் உன்னை பார்த்து, சில குடும்பங்கள்னா பாஸ்ட் வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க போய் ஒன்று செஞ்சுட்டு பிறகு 5 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு, நாங்க போன மாதிரி என்ன செய்யல, நடக்கல. 5 வருஷம் கழிச்சு தான் உனக்கு புரியும். சில நேரத்தில் தேவனுடைய ஊழியர்கள் சொல்லும் போது, தேவனுடைய ஊழியர்கள் ஒரு காரியத்தை சொல்லும் போது அவர்கள் திடீரென்று சொல்ல மாட்டாங்க. அவர்கள் அதை காண முடியும், அதை அறிய முடியும், அவர்கள் அதை சொல்வார்கள். அந்த வார்த்தை நிச்சயமாய் வந்து பலிக்கவே தான் பலிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பலிக்கணும். நம்முடைய கரங்களை வைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, வீணான வார்த்தைகளின் வாழ்வில் வந்து பலிக்க வேண்டாம். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருடைய வார்த்தை, நீ பேசிக்கொண்டிருக்கிற அநேகருடைய வார்த்தை அல்ல. யாருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும்? கை நீட்டப்பட யாருடைய வார்த்தை? திமிர்வாதம் நீங்க யாருடைய வார்த்தை? திரளான மீன்கள் பிடிக்க யாருடைய வார்த்தை தான் செல்லுபடியாகும்? இதுக்கெல்லாம் மனுஷ வார்த்தை செல்லுபடியாகவே ஆகாது.
Our address, Reverend J. James Salomon, Alpha Grace AG Church, number 620, East Coast Road, Pudupatnam, Kalpakkam, 603102.